இப்போ நட்சத்திரத்திற்கு உண்டான ஆலயங்கள்னு தனிப்பட்டு நம்ம பார்த்தோம்னா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ சில கோவில்கள்ல வந்து சில புராண வரலாறுகள் இருக்கு. ஸோ இப்போ கடகராசிக்காரர்கள் வந்து கற்கடேஸ்வரர் கோவில் வழிபாடு செய்யலாம். ஸோ இப்படி புராண கதைகள்ல தான் உருவாக்கப்பட்டதே தவிர, எல்லா நட்சத்திரக்காரர்களும் எல்லா ஆலயங்களுக்கும் போகலாம். இப்ப இப்போ சமீபத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த YouTubeலலாம் கும்பராசிக்காரர்கள் திருப்பதி போக்கூடாது. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த இப்படிலாம் இதெல்லாம் இன்னைக்கு புதுசா இவங்கவங்க உருவாக்குறது தான். எல்லா நட்சத்திரக்காரர்களும், எல்லா ராசிக்காரர்களும், எல்லா ஆலயங்களுக்கும் போகலாம். எந்த கடவுளும் இந்த நட்சத்திரமா நீ என்ட்ட வராதுன்னு சொல்லவே இல்ல. ஆழ்வார்கள் பாடினவங்களும் சரி, இல்ல வந்து 63 நாயன்மார்களும் பாடினவங்களும் சரி, யாருமே இவங்க தான் இத வழிபாடு செய்யணும்னு சொல்ல. ஆனால் ஒரு சில ஆலயங்களுக்கு, ஒரு சில இடங்கள்ல ஒரு சிறப்பு உண்டு. இப்போ திருநள்ளாறு அங்க சனீஸ்வரருக்கு உகந்தது. வைத்தீஸ்வரன் கோவில் அது செவ்வாய்க்கு உகந்தது. இப்படி கிரகங்களுக்கு உட்பட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதேபோல ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆலயங்களுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் சென்று வழிபாடு செய்தால், அவர்களுக்கு ஒரு சில நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால கண்டிப்பா இப்போ அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஒரு கோயில் சொல்லியிருக்குன்னா, அப்போ வந்து மிதுன ராசியில இருக்கிற புனர்பூசம் போகக்கூடாதா? அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இவர்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கும். அதனால அப்படி போனாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் இதுவரைக்கும் போயி பலனை கண்டவர்களும் உண்டு.